செம்பருத்தி இலையின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாவே வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அதிகமாவே இந்த செம்பருத்தி இலையா இருக்கட்டும், இல்ல செம்பருத்தி பூவா இருக்கட்டும், அரைச்சி வந்து நம்ம தலையில வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் முடி கொஞ்சம் கொட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட டக்குன்னு போயிட்டு அதுக்கு என்னடா பண்ணலாம், எந்த ஷாம்பு போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு புதுசா நம்ம டிஃப்ரெண்டா வந்து வாங்கி போடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நன்மைகளும் கிடையாது. அதனால நமக்கு தீமைகள் தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஹெல்த்தியா இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றதே இல்ல. ஆனா இந்த செம்பருத்தி இலையில எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்பருத்தி இலைய வந்து நீங்க அரைச்சு நீங்க தலையில வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும். முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே முடி வந்து கொஞ்சம் வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஷைனிங்கே இல்லாத இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து இந்த இலைய வந்து நீங்க அரைச்சு தலையில வந்து போட்டுட்டு ஒரு 1 ஹவரோ இல்ல வந்து ஒரு 1/2 ஹவரோ விட்டுட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தலையை வந்து நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா முடி வந்து ட்ரை இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பளபளப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிக்கு மட்டும் இந்த செம்பருத்தி இலையை வந்து பயன்படுத்துறது இல்லைங்க. சோ நம்மளோட ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த செம்பருத்தி இலையை வந்து பயன்படுத்தலாம். நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்க வந்து இந்த செம்பருத்தி இலை வந்து பயன்படுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா கிடையாது. யாராலையுமே வந்து நம்பவே முடியாது. ஆனா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த செம்பருத்தி இலை வந்து பயனுள்ளதா இருக்கு. ரத்த அழுத்தத்தோட அளவை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னும் போது யாருக்குமே இந்த சக்தியே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். அதிகமாவே இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டக்குன்னு எந்த ஒரு நோயா இருந்தாலுமே சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணிடுது. சோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல இறந்தெல்லாம் போயிடுறாங்க. ஆனா அப்ப வந்து நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நிறைய ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து எடுத்துப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் எல்லா காய்கறியிலும் சரி, நம்ம சமையலுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே வந்து எல்லாத்துலயுமே வந்து கெமிக்கல் வந்துருச்சு. சோ அதனாலயே நம்ம உடல் வந்து ரொம்பவே வந்து மெலிஞ்சிட்டே போயிட்டுதான் இருக்கு. சோ எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா அட்டாக் ஆயிடுது. அதனால வந்து நம்ம உடலுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டுதான் இருக்கு. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா யாருமே வந்து நம்ப மாட்டீங்க. கல்லீரலுக்கும் இது ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து இது வந்து முடிக்குதான்ப்பா பொருந்தும். அதாவது வந்து முடிக்கு வந்து இது யூஸ் பண்ணா முடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும், முடி வந்து கொட்டாது. இந்த இலையை பொறுத்தவரை வந்து நம்ம அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனா முடிக்கு மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே வந்து இதுல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த செம்பருத்தி இலையில இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னாலாம் கிடையாதுங்க. இன்னும் பல நன்மைகள் வந்து உடலுக்கு தேவையான எல்லா நன்மைகளுமே வந்து இதுல வந்து இருக்கு. சோ இந்த செம்பருத்தி இலையை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். முடிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையை வந்து நீங்க அரைச்சி வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வதை வந்து குறைக்கும், முடி வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும். தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து இதை அரைச்சி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மத்த எல்லாத்துக்கும் இந்த உடல் சோர்வுக்கும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் சரி எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீ போட்டு குடிக்கலாம். இந்த இலைய வந்து நம்ம காய வச்சு நம்ம டீ போடுவோம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி வந்து இந்த டீ போட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால வந்து காய வச்சு அரைச்சி பால்ல கூட கலந்து குடிக்கலாம். சோ இதனால வந்து உடலுக்கு பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செம்பருத்தி இலையில இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. இதே மாதிரி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.